2026 எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல எந்த கட்சி யாரோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற நிறைய செய்திகள் போயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது தொடர்பான நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே2 நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க, வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய கோரிக்கை ஏற்று தொடர்ந்து பெரிய ஆதரவை நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்க, பெரிய நன்றிகள். தொடர்ந்து இந்த ஆதரவை நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க. வணக்கம். வணக்கம். ஆஸ்திரேலியாவில் நடந்த துப்பாக்கி சூடு அந்த கடற்கரையில் நடந்தது. ஸோ அது மிகப்பெரிய அதிர்வலைகளை உலகம் முழுக்க ஏற்படுத்தியிருக்கு. யூதர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு துப்பாக்கி சூடு, கிட்டத்தட்ட 16 பேர் இறந்து போயிருக்காங்க. யூத பண்டிகையை அவங்க கொண்டாடிக்கிட்டு இருந்த பொழுது தந்தை மகன் 2 பேரும் சேர்ந்து இந்த ஃபயர் பண்றாங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க? முதல்ல யூதர்களுக்கு எதிரான இந்த மனநிலை அப்படின்றத எப்படி பாக்குறீங்க? அதுக்கு முன்பாக இந்த துப்பாக்கி சூடு எப்படி பாக்குறீங்க? ரொம்ப துயரமான ஒரு சம்பவம் தான். 2 பேர், ஷாஜித் அக்ரம் அப்புறம் நவீத் அக்ரம் அப்படின்ற 2 பேர் இந்த விஷயத்த பண்றாங்க. 16 பேர் இறந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், 40 பேர் காயப்பட்டிருக்காங்க. இதுல ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, அப்பா பையன் 2 பேரும் சேர்ந்து பண்றாங்க. யூஸ்வலா எப்படி இருக்கும்னா, ஃபேமிலில இருந்து ஐசோலேட் ஆகிருப்பாங்க. யங்ஸ்டர்ஸ் பார்த்தோம்னா சில நேரங்கள்ல ஒரு மாதிரி உணர்ச்சி வயப்பட்டு இந்த மாதிரியான பாதைகள்ல போயிடுவாங்க. பட் இங்க அப்பா பையன் 2 பேரும் போய் இந்த சம்பவத்துல ஈடுபடுறதுன்றது சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நீங்க சொன்னது போல இப்ப யூதர்களுக்கு எதிரான ஒரு விதமான ஒரு மூடும் இப்ப கிரியேட் ஆகுதா? குறிப்பா கிறிஸ்டியன் கண்ட்ரீஸ்ல அந்த மாதிரியான ஒரு மூட் கிரியேட் ஆகுதா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. யூரோப்பா இருக்கலாம், யூஎஸ்ஏவா இருக்கலாம், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லாம் கிரியேட் ஆகுதான்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அது போக இந்த மாதிரியான வேற சம்பவங்களும் நடந்துட்டு இருக்கு. இப்ப ரீசெண்டா நீங்க பார்த்தீங்கன்னா நியூஸ் இந்த லாஸ்ட் ஒரு 2-3 டேஸ் பாருங்களேன். இன்னைக்கு ஒரு நியூஸ் பாக்குறேன், கலிபோர்னியால இந்த மாதிரியான ஒரு தாக்குதலுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அது தாக்குதலை முறியடிச்சிருக்காங்க, அதை ஃபாயில் பண்ணிருக்காங்க FBI அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. யூதர்கள் மீது நடத்தப்பட்ட யூதர்கள் ஜென்ரலா நியூ இயருக்கு முன்னாடி ஒரு அட்டாக் பண்ணும் அப்படின்னு பிளான்ஸ் போச்சு. அந்த பிளானை முறியடிச்சிருக்காங்கன்ற ஒரு நியூஸ். அதே மாதிரி நேத்து ஒரு நியூஸ் என்னன்னா, ஜெர்மனில பவேரியான்னு ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அங்க இதே மாதிரி மார்க்கெட்ல ஒரு தாக்குதலுக்கு பிளான் பண்ணும்போது அந்த தாக்குதலையும் முறியடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய நியூஸ்லாம் இப்ப வந்துட்டு இருக்கு. ஸோ இதை சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்த மாதிரியான வயலண்டான சம்பவங்கள் நிறைய டெவலப் ஆயிட்டு இருக்கு நிறைய பகுதிகளில். அந்த விஷயமும் இருக்கு. அதுபோக நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி யூதர்களுக்கு எதிரான தாக்குதல்களும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஓவராலா ADL அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு, ஆன்டி டெஃபமேஷன் லீகும்பாங்க. அந்த அமைப்பை பொறுத்தளவுல யூதர்களுக்கான ஒரு அமைப்பு. யூதர்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள்லாம் நடக்குதுன்னா அதெல்லாம் ட்ராக் பண்றது ஒரு விதமான ஒரு லாபி குரூப்னு சொல்லலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான லாபி குரூப். ஹிஸ்டாரிக்கலா அமெரிக்கால ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு குரூப் தான் இந்த ADL. அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, உலகம் முழுக்க ஆன்டிசெமிட்டிசம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. யூதர்களுக்கு எதிரான அந்த ட்ரெண்ட்ன்றது இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஏறக்குறைய 50% மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில யூதர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க பதிவு பண்றாங்க. அது போக யூதர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு 70% யூதர்கள் நேத்தை விட இன்னைக்கு நாங்க அச்சுறுத்தல்களை ஃபேஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குறிப்பா பாலஸ்டைன் இஸ்ரேலுக்கு எதிரான அந்த மோதல் ஆரம்பிக்குது இல்லையா, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்றாங்க. ஏன்னா அந்த பாலஸ்டைன் இஸ்ரேல் கான்ஃபிளிக்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, சொசைட்டி போல்ரைஸ் ஆகுது. குறிப்பா முஸ்லிம்ஸ் போல்ரைஸ் ஆகுறாங்க. இஸ்லாமியர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஸோ நேச்சுரலா என்ன ஆகுதுன்னா, யூரோப்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸும் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்க யூரோப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 100 யூதர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா 50% பாதிப்புகள் முஸ்லிம் சைட்ல இருந்து வருது. முஸ்லிம்ஸோட பாப்புலேஷன் யூரோப்ல கம்மியா தான் இருக்கும். பட் இருந்தாலும் யூதர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பாதிப்புன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் சைட்ல இருந்து வருது. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த மோதல், பாலஸ்டைன் இஸ்ரேல் மோதல் முஸ்லிம்ஸை போல்ரைஸ் பண்ணுது. அது யூரோப்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது, அமெரிக்காலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது, மற்ற பகுதிகளிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ 23 போர் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா,
இஸ்ரேல் பாலஸ்தீன். ஆமா, அந்த அக்டோபர் மாதம் தான் அந்த தாக்குதல் நடக்குது. அக்டோபர் 7 நினைக்கிறேன், 2023. ஸோ அந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் சொசைட்டி ரொம்ப போலரைஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அங்க இருந்து தான் ஆன்டிசெமிட்டிசம் யூரோப்ல ரொம்ப வேகமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ வரைக்கும் அதிகமாக தான் இருக்கு. 25ல கொஞ்சம் கம்மியாயிருச்சுன்றாங்க. பட் இருந்தாலும் 23க்கு முன்னாடி இருந்த சூழல் இன்னும் வரல. ஸோ இன்னமுமே அந்த ஆன்டிசெமிட்டிக் ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஆன்டி டிஃபமேஷன் லீகோட அந்த டேட்டாஸும் பார்த்தோம்னா அந்த விஷயத்தை தான் சொல்லுது. அப்புறம் இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி ஆன்டி டெஃபமேஷன் லீக் ஒரு காலத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா அமெரிக்கால இருந்த ஒரு அமைப்பு, ரொம்ப பவர்ஃபுல்லான இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு லாபி குரூப்பும்பாங்க. அமெரிக்கன் கவர்மெண்ட்ஸை பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் உள்ள அமைப்புன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ட்ரம்ப் பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆன்டி டெஃபமேஷன் லீகே காலி பண்ணிட்டாங்க, பல்லெல்லாம் பிடுங்கி விட்டாங்க. குறிப்பா நீங்க நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, இலான் மஸ்க்குக்கும் ஏடிஎலுக்கும் சண்டை நடந்தது, ஆன்டி டெஃபமேஷன் லீக்குக்கும். அப்ப என்ன நடந்ததுன்னா, ஆன்டி டெஃபமேஷன் லீக் சார்லி கர்க் இருக்காருல்ல, அவரோட அமைப்பு டர்னிங் பாயிண்ட் யூஎஸ்ஏன்னு ஒன்று, டிபியூஎஸ்ஏன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதை அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லிஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க, அந்த லிஸ்ட்ல பதிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இலான் மஸ்க் வந்து இந்த ஆன்டி டெஃபமேஷன் லீக் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அமைப்பு, கிறிஸ்தவர்களை டார்கெட் பண்றாங்க அதுன்னு இலான் மஸ்க் அட்டாக் பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்த லிஸ்டையே தூக்கிட்டாங்க ஏடிஎல், ஆன்டி டெஃபமேஷன் லீக். அதே மாதிரி எஃபிஐயும் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏடிஎல்ல. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது இன்னைக்கு ஆன்டி டெஃபமேஷன் லீக் கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சைட்ல பார்த்தோம்னா யூதர்கள் நிறைய தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுறாங்க. ரெண்டாவது, ட்ரம்ப் பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் யூதர்களோட அந்த பொலிட்டிக்கல் பவருமே பார்த்தோம்னா கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணப்படுது. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இதுதான். ஆன்டி டெஃபமேஷன் லீக்ன்றது பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லாபி குரூப். ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் அதை ஏதோ ஒரு பெரிய பவர் சென்டர் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அதிகமே ட்ரம்ப் வந்து இஸ்ரேல தான் சப்போர்ட் பண்றாரு அப்படியான ஒரு சூழல் தானே இருக்கு. அவங்க யூதர்கள்லாம் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு சூழல் தானே இருக்கு. கண்டிப்பா அமெரிக்காவை பொறுத்தளவுல எழுதப்படாத ஒரு அன்ரிட்டன் ரூல் என்னன்னா, எல்லாரும் போய் யூதர்களுக்கு ஃபேவரபிளா பேசணும். எல்லா அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸும் எடுத்துக்கோங்களேன், ஜென்ரலா அவங்களோட விசுவாசத்தை காட்டிட்டு வந்துருவாங்க. யூதர்களுக்கு எதிராக எந்த அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸும் எதுவும் பேசினது கிடையாது. யூதர்கள்ன்றதை விட்டுருங்க, இஸ்ரேலுக்கு எதிராக கூட எதுவும் பேச மாட்டாங்க. இஸ்ரேல் என்ன தவறு பண்ணாலும், என்ன தேவையில்லாத வேலைகள் பண்ணாலும் இஸ்ரேல் கூட தான் அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ அந்த வகையில ட்ரம்ப்பும் ஒரு எக்ஸெப்ஷன் கிடையாது. ட்ரம்ப் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்ததை விட செகண்ட் டேர்ம்ல ரொம்ப டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றாரு. குறிப்பா இந்தியாவெல்லாம் டஃபா டீல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ரொம்ப க்ளோஸா இந்தியாவோட இருந்தார். இன்னைக்கு அவரோட பிஹேவியர் மாறிடுச்சு. அப்படிப்பட்ட ட்ரம்ப்பும் பார்த்தோம்னா இஸ்ரேல் வரும்போது பெருசா அவரோட பாலிசி மாறல. எப்படி மற்ற அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ்லாம் இஸ்ரேல் கூட ரொம்ப க்ளோஸா இருந்தாங்களோ அதே மாதிரிதான் ட்ரம்ப்பும் ரொம்ப க்ளோஸா இருக்காரு. பட் நான் எப்படி பாக்குறேன்னா, ஃபியூச்சர்ல இப்படி இருக்காரு. இப்போதைக்கு ட்ரம்ப் வந்து க்ளோஸா இருக்கார், பட் இதே மாதிரி இருப்பாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அமெரிக்காவுக்கு செலவு தானே. இப்ப ஒரு காலத்துல இஸ்ரேல் வந்து பெரிய ஒரு அசர்ட்டா இருந்தாங்க அமெரிக்காவுக்கு. குறிப்பா கோல்டு வார் பீரியட்ல எல்லாம் பார்த்தோம்னா ரஷ்யாவை கண்டெயின் பண்றது பெரிய ஒரு சிக்கலா இருந்தது அமெரிக்காவுக்கு. நிறைய நாடுகள்ல ரஷ்யாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு, யூஎஸ்எஸ்ஆரை கண்ட்ரோல் பண்றது கஷ்டமா இருந்தது. அங்க கம்யூனிச கவர்மெண்ட்ஸ் பவருக்கு வரும், அவங்கள வீழ்த்துறதுக்கு நிறைய பணத்தை செலவழிப்பாங்க. அப்புறம் வியட்நாம் வார் மாதிரியான மோதல்கள்ல ஈடுபட்டாங்க. இப்படி ஏகப்பட்ட பணத்தை செலவழிச்சு ஏகப்பட்ட அமெரிக்க உயிர்களை இழந்து ரஷ்யாவை கண்டெயின் பண்ணாங்க. ஆனா மிடில் ஈஸ்ட்ல இஸ்ரேல் அந்த வேலையை எஃபெக்டிவா பண்ணாங்க. ஸோ கோல்டு வார் பீரியட்லலாம் இஸ்ரேல் வந்து அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு அசர்ட், பயங்கர எஃபெக்டிவா இஸ்ரேல் அந்த வேலையை பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா அந்த நீட் கம்மியாகிக்கிட்டே இருக்கு. இஸ்ரேல் ஒரு லைபிலிட்டியா மாறிக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஒரு அசர்ட்டா இல்லை. இஸ்ரேலால அமெரிக்காவுக்கு நிறைய செலவு தான் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ட்ரம்ப் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் வேற, பொலிட்டிஷியன்ஸ் வேற. பொலிட்டிஷியன்ஸ் பார்த்தோம்னா இந்த வரவு செலவுலாம் வேற மாதிரி பார்ப்பாங்க. இப்ப நம்ம அரசியல்வாதிகள்லாம் பாருங்க, இலவசங்கள் அதுக்குன்னு தூக்கி போடுறாங்க பாருங்க, அவங்களுக்கு நான் பவருக்கு வரணும் அப்படிதான். பிஸ்னஸ் மேன் அப்படி பார்க்க மாட்டான். நான் 10 ரூபா செலவு பண்ணா எனக்கு 20 ரூபா வரணும்னு பார்ப்பான். ஸோ டிரான்சாக்ஷனலா இருப்பாங்க. ஸோ அதனால ட்ரம்ப் வந்து இஸ்ரேலையும் அப்படிதான் பார்ப்பார். இன்னைக்கு உடனடியா திரும்ப முடியாது. ஏன்னா ஜூஸ் வந்து பாப்புலேஷன் கம்மியா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான கம்யூனிட்டி, ரொம்ப பவர்ஃபுல்லான கம்யூனிட்டி அவங்க. அதனாலதான் ட்ரெடிஷ்னலா எல்லா அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸுமே ஜூஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் ஜூஸோட கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கு. ஹாலிவுட், இன்னைக்கு ஹாலிவுட்டே வீக் ஆயிடுச்சுன்னு நம்ம பேசணும் ஒரு டிஸ்கஷன்ல. பட் ட்ரெடிஷ்னலா ஹாலிவுட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருக்கு. அமெரிக்கன் சொசைட்டியும் சரி,
உலகம் முழுக்க பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஹாலிவுட்டுக்கு இருந்திருக்கு. ஹாலிவுட்ல ஜூஸோட பிரசன்ஸ் அதிகமா இருக்கும் எப்பவுமே. நீங்க முக்கியமான ஹாலிவுட் ஸ்டுடியோஸ்லாம் எடுத்து பாருங்க, அதுவும் ட்ரெடிஷ்னலா இதுக்கு முன்னாடியும் பாருங்க, ஒரு லாஸ்ட் 20 இயர்ஸா பாருங்க, மோஸ்ட்லி அந்த பெரிய பெரிய ஹாலிவுட் ஸ்டுடியோஸோட ஹெட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஜூஸா தான் இருப்பாங்க. முக்கியமா அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு டாப் 5 இம்பார்ட்டன்ட் பீப்புள் பாருங்க, எல்லாமே மோஸ்ட்லி ஜூஸா தான் இருப்பாங்க. அதனால அவங்கள உடனடியாலாம் ட்ரம்ப்னால பகிச்சுக்க முடியாது. ஸோ ட்ரம்ப்புக்கு இன்னைக்கு தேவை இருக்கு. பட் ஏடிஎல் மாதிரியான அமைப்பை சேலஞ்ச் பண்றதுன்றதே பெரிய விஷயம் தான். இந்த டெவலப்மெண்ட்டா அதுக்கு முன்னாடி நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. ஞாபகம் இருக்கா, இவரு இலான் மஸ்க் ஒரு தடவை இந்த நாட்ஸி சல்யூட் அடிச்சு மாட்டினார். நாட்ஸி சல்யூட் அடிக்கல, சும்மா அப்படி கையை தூக்குனாரு, அதை வச்சு நாட்ஸி சல்யூட் அடிக்கிறார் அவர் அப்படின்னு அவரை பிடிச்சி விமர்சிச்சாங்க. அந்த டைம்ல ஆக்சுவலா ஏடிஎல் வந்து சப்போர்ட் பண்ணாங்க இலான் மஸ்க்கு, அவரை டார்கெட் பண்ணக்கூடாதுன்னாங்க. பட் இருந்தாலும் சான்ஸ் கிடைக்கும் போது இவங்கெல்லாம் சேர்ந்து ஏடிஎல்ல முடிச்சுட்டாங்க. ஸோ இப்போ இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, அங்க அரசியல் மாறிட்டு இருக்கு. ஃபார் ரைட் பார்ட்டிஸ் பவருக்கு வரனால அங்க அரசியல் மாறிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், இது ட்ரம்ப் மட்டும் கிடையாது. யூரோப் முழுக்க இருக்கக்கூடிய ரைட் விங் பார்ட்டிஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே இப்ப யூதர்களை வச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. யூதர்களை ரொம்ப பாராட்டி அவங்கள பேசுறது, அவங்களுக்கு நாங்க ஃபுல் சப்போர்ட்டா இருப்போம்னு பேசுறது. அங்க இப்ப ஜெர்மனில பார்த்தோம்னா ஏஎஃப்டின்னு ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சி எக்ஸ்ட்ரீம் வலதுசாரி கட்சி. அந்த கட்சி பார்த்தோம்னா யூதர்களுக்கு தனி ஒரு பிரிவே வச்சிருக்காங்க, அந்த கட்சியில ஒரு விங்கே வச்சிருக்காங்க. அதே மாதிரி பிரான்ஸ்ல நேஷனல் ராலின்னு ஒரு பார்ட்டி இருக்கு. இவங்க மரீன் லிபேன் அப்படின்றவங்களோட கட்சி. அதோட பிரசிடென்ட் வந்து ஜோர்டன், ஏதோ ஒரு ஜோர்டன், அவரு தான் அந்த கட்சியோட பிரசிடென்ட். அந்த ஜோர்டன் பார்த்தோம்னா ஜெருசலம்ல ஆன்டிசெமிட்டிசம்க்கு எதிரான ஒரு கான்ஃபரன்ஸ்ல அவர் போய் அங்க கலந்துக்கிறாரு. அவங்களும் பார்த்தோம்னா யூதர்களுக்காக நாங்க துணை நிற்போம், யூதர்களை பாதுகாப்போம் அப்படின்ற மாதிரி நேஷனல் ராலி பார்ட்டியும் பேசிட்டு இருக்காங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, நான் சொன்ன அந்த மரீன் லிபேனோட அப்பா தான் அந்த கட்சியை ஸ்டார்ட் பண்ணது. அவரு பயங்கரமான ஆன்டிசெமைட், அவரு யூதர்களுக்கு நிறைய பேசினவர். அப்புறம் அந்த அம்மா ஒரு பாயிண்ட்ல அவங்க அப்பாவை கட்சி விட்டு எழுதுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கட்சி வளர்ந்தது. ஸோ இன்னைக்கு மரீன் லிபைன் பார்த்தோம்னா அந்த கட்சியை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிட்டாங்க. யூதர்களையும் அவங்க எதிரியா பார்க்கல. ட்ரெடிஷ்னலா யூரோப்பியன் ரைட் பார்த்தோம்னா யூதர்களை எதிரிகளை தான் பார்த்தாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற யூரோப்பியன் ரைட் பார்த்தோம்னா அவங்க யூதர்களை ஃப்ரெண்டா பாக்குறாங்க. அதே மாதிரி நெதர்லாண்ட்ஸ்ல கீர்ட் வைல்டர்ஸ்னு ஒரு லீடர் இருக்கார். அவரு ஃபார் ரைட் பார்ட்டியோட லீடர். அவரும் பார்த்தோம்னா யூதர்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா நாங்க இருப்போம் அப்படின்ற மாதிரி பேசல. ஸோ இந்த வலதுசாரி கட்சிகள் எல்லாருமே இப்ப யூதர்களை சப்போர்ட் பண்றாங்க யூரோப்ல. உடனே நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது ரைட், இந்த வலதுசாரிகள்லாம் யூதர்களை ரொம்ப பாசிட்டிவா பாக்குறாங்க, ஃபுல் சப்போர்ட்டா இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க கூடாது. இதுக்கான காரணம் என்னன்னா, இந்த வலதுசாரி கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு முஸ்லிம்ஸ்க்கு எதிராக இருக்காங்க. ஸோ முஸ்லிம்ஸுக்கு எதிராக நம்ம ஃபைட் பண்ணும்போது நமக்கு யூதர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்றதுக்காக யூதர்களை இன்னைக்கு சேர்த்துக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பிரைம் டார்கெட் முஸ்லிம்ஸ் தான். இன்னைக்கு யூரோப் ஃபுல்லா அங்க இருக்கக்கூடிய ரைட் விங் பார்ட்டிஸோட டார்கெட்டே முஸ்லிம்ஸ் தான். முஸ்லிம்ஸோட பாப்புலேஷன் நிறைய கண்ட்ரீஸ்ல இப்போ அரௌண்ட் 5-10% இருக்கு. ஒவ்வொரு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லயும், எல்லா கண்ட்ரீஸ்லயும் சில முக்கியமான கண்ட்ரீஸ்ல எல்லாம் 5-10% இருக்கு. ஸோ இங்க ரைட் விங் பார்ட்டிஸ் எல்லாம் இப்ப முஸ்லிம்ஸ் டார்கெட் பண்றாங்க. அதுக்கு அவங்க ஜூஸையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா யூதர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு இப்போ ஒரு அச்சம் இருக்கு. குறிப்பா 2023க்கு அப்புறம் இந்த யூதர்களுக்கு எதிரான நிறைய வன்முறை சம்பவங்கள் யூரோப்ல இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப நேச்சுரலா அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு. இந்த வலதுசாரி கட்சிகள் என்ன பண்றாங்க, முஸ்லிம்ஸை டார்கெட் பண்றாங்க. ஸோ அப்ப யூதர்கள் நேச்சுரலா என்ன பண்ணுவாங்க, வலதுசாரி கட்சி பக்கம் போக ஆரம்பிப்பாங்க. யூதர்களுக்கு பினான்சியல் பவரும் இருக்கு. ஸோ அந்த வகையில வலதுசாரி கட்சிகளுக்கும் அவங்களோட சப்போர்ட் வந்து அவசியம். அதனால இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. பட் வலதுசாரிகள் கண்டினியூஸா யூதர்களை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்ணை மூடி நீங்க சொல்லலாம், பண்ணவே மாட்டாங்க. யூதர்களுக்கு பிரச்சனை முஸ்லிம்ஸ்ட இருந்து வராது, வலதுசாரிகள்ட்ட தான் வரும். இப்போ இது மட்டும் இல்லாம வரலாற்று ரீதியாவே வந்து யூதர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை உலகம் முழுக்க இருந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியுமா? ஏன்னா ஹிட்லர் தொடங்கி நிறைய பேர் வந்து யூதர்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ எப்படி பாக்குறீங்க? அதான் இப்ப யூதர்களுக்கு எதிரான அந்த போக்குன்றது ஹிட்லர்ல இருந்து ஆரம்பிச்ச விஷயம் கிடையாது. ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு 1000 இயர்ஸா ஜூஸ்க்கு எதிரான ஒரு போக்குன்றது உலகத்துல நிறைய பகுதிகளில் பார்க்க முடியும். அதுவும் ஜென்ரலா உலகம் முழுக்க இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியால எல்லாம் இல்ல இந்தியாவில யூதர்களால பிரச்சனை இல்லாதனால இல்லையா? பட் எனிவே உலகம் முழுக்குன்னு சொல்ல முடியாது இல்ல. ஈவன் நம்ம கேர்ஃபுல்லா பார்த்தோம்னா முஸ்லிம் ராஜ்யங்கள்ல கூட பெரிய யூதர்களுக்கு எதிரான பெரிய பெர்சிக்யூஷன்ஸ் நடக்கல. ஓரளவுக்கு நடந்திருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க நடந்திருக்கு. பட் பெரிய அளவுக்கு நடந்தது இல்லை. மோஸ்ட்லி எங்க நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா யூரோப்ல நடந்திருக்கு.
கிறிஸ்தவ ராஜ்யங்கள்ல யூதர்களுக்கு எதிரான பெர்சிக்யூஷன்ஸ் நிறைய நடந்திருக்கு. நிறைய நாடுகள்ல இருந்து யூதர்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. நிறைய பகுதிகளில் யூதர்கள் ரொம்ப மோசமா ஒடுக்கப்பட்டிருக்காங்க. செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸா அவங்க நடத்தப்பட்டிருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்க. நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த விஷயம் மோஸ்ட்லி யூரோப்ல தான் நடந்திருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம ஆட்கள் நிறைய பேருக்கு தெரியாது. இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸே பார்த்தோம்னா இப்ப பாலஸ்டைன் வர்சஸ் இஸ்ரேல்னு வரும்போது நாங்கெல்லாம் உயிரை கொடுத்து இஸ்ரேலுக்கு கூட தான் நிற்போம் அப்படின்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் பின்னுக்கு திரும்பி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூதர்கள் யாரால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸால கிடையாது, கிறிஸ்டியன்ஸால தான் மோஸ்ட்லி யூதர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்குதான் முஸ்லிம் வர்சஸ் ஜூஸ்ன்ற அந்த மாதிரியான போக்கு இன்னைக்குதான் இருக்கு. அது குறிப்பா மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய மோதல். மிடில் ஈஸ்ட்ல இஸ்ரேல் அவங்க பாலஸ்டைனுக்கு சொந்தமான நிலத்தை ஆக்குப்பை பண்ணதுக்கு அப்புறம் முஸ்லிம்ஸுக்கு யூதர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை வருது. அதே மாதிரி இஸ்ரேல்ல நீங்க பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய, இப்ப நீங்க பார்த்தாலே தெரியும், இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய முக்கியமான பத்திரிகைகள்லாம் நீங்க ஆன்லைன்ல படிச்சீங்கன்னா தெரியும், அவங்க முஸ்லிம்ஸை டார்கெட் பண்ணி தான் ஒரு நரேட்டிவ் அவங்க செட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் பார்த்தோம்னா இப்ப ரீசெண்ட் டைம்ல அந்த ட்ரெண்ட் தான். பட் ஹிஸ்டாரிக்கலா பார்த்தீங்கன்னா யூதர்களை மோஸ்டா யார் டார்கெட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸா டார்கெட் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், வலதுசாரிகள் இன்னைக்கு யூதர்களை சப்போர்ட் பண்ணாலும் யூரோப்ல டேஞ்சர். ஏன்னா யூரோப்ல தான் ஹிஸ்டாரிக்கலா பல தடவை யூதர்கள் டார்கெட் பண்ணப்பட்டிருக்காங்க, அதுவும் யாரால? வலதுசாரிகளால. சோ அந்த வகையில இன்னைக்கு யூரோப்ல இருக்கக்கூடிய வலதுசாரிகளுக்கு யூதர்கள் தேவை. அதனால யூதர்களை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. ஏன்னா முஸ்லிம்ஸ் அவங்க டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப முஸ்லிம் இமிகிரன்ட்ஸ் நிறைய பேர் உள்ள இருக்காங்க. முஸ்லிம்ஸை கவுண்டர் பண்றதுக்கு இன்னைக்கு வலதுசாரிகள் யூதர்களை யூஸ் பண்றாங்க. பட் நான் 100% சொல்லுவேன், ஒன்ஸ் அந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் யூரோப்ல இருக்கக்கூடிய வலதுசாரிகள் 100% ஷுவரா டார்கெட் பண்ணுவாங்க யூதர்கள். அதுல எந்த சந்தேகமும் வேணாம். இதுக்கு வரலாற்றிலேயே நிறைய ஆதாரங்கள் இருக்கு. நிறைய காலகட்டங்கள்ல இந்த லாஸ்ட் ஒரு 1000 years எடுத்துக்கிட்டீங்கன்னா யூரோப் முழுக்க நிறைய காலகட்டங்கள்ல நிறைய பகுதிகளில் யூதர்களுக்கு எதிராக நிறைய தாக்குதல்கள் நடந்திருக்கு. ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பிளான்ட் அட்டாக்ஸ் நிறைய நடந்திருக்கு. நான் பிளான்ட் அட்டாக்ஸ்ன்னு சொல்லும்போது எப்படி செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல ஜெர்மன்ஸ் பண்ணாங்கல்ல, ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா ஜூஸை எலிமினேட் பண்ணாங்கல்ல, அந்த விஷயத்த ஹிஸ்டாரிக்கலா யூரோப்ல நிறைய இடங்கள்ல பண்ணியிருக்காங்க. குறிப்பா 14th century தி பிளாக் டெத் அப்படின்ற ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பெரிய பிளேக் பார்த்தோம்னா யூரோப் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகுது. அது ரொம்ப மோசமான ஒரு சம்பவம். ஏறக்குறைய 40-50 மில்லியன் யூரோப்பியன்ஸ் இறக்குறாங்க. ஸோ யூரோப்போட பாப்புலேஷன்ல ஒரு 1/4 பங்கு வைப் அவுட் ஆகுது. அந்த டைம்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா யூதர்கள் தான் அது காரணம்னு ரூமர் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யூதர்கள் தண்ணியெல்லாம் பொல்யூட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இறப்புகளுக்கான காரணமே யூதர்கள் தான். கிறிஸ்டியன் பாப்புலேஷனை கம்மி பண்ணணும், கிறிஸ்தவர்களை டார்கெட் பண்ணுன்றதுக்காக அதை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரூமர் ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கப்புறம் யூதர்கள் குறிவைக்கப்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகும்போது யூதர்கள் டார்கெட் பண்ணப்படுறாங்க. த கிரைஸ்ட் கில்லர்பாங்க அந்த ஹிஸ்டாரிக்கலா யூதர்ஸ். கிரைஸ்ட் அவங்க தான் கொள்ளிட்டாங்க, த கிரைஸ்ட் கில்லர் அப்படின்ற மாதிரி அவங்கள பிராண்ட் பண்ணாங்க. அதுபோக அங்க இருந்த யூரோப்ல இருந்த இந்த அதிகார வர்க்கம் இருக்கு பாருங்க, அதிகார வர்க்கமுமே யூதர்களை ஒரு சேலஞ்சா தான் பார்த்தாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பிரபுக்கள் பார்த்தோம்னா நிறைய நேரங்கள் யூதர்கள் இருந்து கடன் வாங்கியிருப்பாங்க. யூதர்கள் மணி லெண்டர்ஸ் பெரும்பாலானவர்கள். ஸோ அதனால அவங்ககிட்ட இருந்து நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ கடன் வாங்கும்போது என்ன ஆகுது, நீ யூதர்களை காலி பண்ணியாச்சுன்னா கடனை திருப்பி பே பண்ண வேண்டாம். ஸோ மக்களை தூண்டி விட்டு நீங்க யூதர்களை காலி பண்ணியாச்சுன்னா நீங்க கடனை திருப்பி பே பண்ண வேண்டாம். அதே மாதிரி மன்னர்களை பொறுத்தளவுல யூதர்கள் இல்லைன்னா அவங்களோட அசட்டை நீங்க சீஸ் பண்ணிடலாம், அது மன்னர் கண்ட்ரோலுக்கு கீழே வந்துடும். ஸோ அதனால அதிகார வர்க்கத்துக்கும் யூதர்கள் மேல ஏதோ ஒரு கண் இருந்தது, மக்களுக்கு ஜென்ரலாகவே யூதர்கள் மேல ஒரு கோபம். ஏன்னா மக்களுக்கு என்ன கோபம்னா, நம்ம இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் ரொம்ப பலவீனமா இருக்கும், ஏழ்மையில இருக்கும், யூதர்கள் நல்லா செழிப்பா இருக்காங்க, நல்ல வாழ்க்கை வாழ்றாங்க, நம்மள அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க, பணத்தெல்லாம் நமக்கு லெண்ட் பண்றாங்க, நமக்கு லெண்ட் பண்ணி நம்மள எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்கன்ற பார்வை மக்களுக்கு இருந்தது. ஸோ எல்லாருக்கும் இந்த பார்வை இருக்கும்போது அவங்க குறிப்பா அவங்க யூதர்களை டார்கெட் பண்றாங்க. இது யூரோப்ல இருந்தது. யூரோப்ல தான் உள்ளதிலேயே யூதர்கள் ரொம்ப ஒடுக்கப்பட்டதுதான். இஸ்லாமிய ராஜ்யங்கள்ல ஓரளவுக்கு இருந்தது. இஸ்லாமிய ராஜ்யங்கள் பொறுத்தளவுல யூதர்கள் முஸ்லிம்ஸ் மாதிரி ஈக்குவலா நடத்தப்படல, ஒரு செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ் தான் பார்க்கப்பட்டாங்க. குறிப்பா இப்ப கோர்ட்ல யூதர்களோட சாட்சியை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இஸ்லாமிய ராஜ்யங்கள்ல எப்படி இருந்ததுன்னா, எந்த இடத்துலயும் முஸ்லிம்ஸை யூதருக்கு கீழே வச்சிடக்கூடாது. சோ இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு யூதனால கோர்ட்ல சாட்சி சொல்ல முடியாது.
அப்ப யூதர்கள் தங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கணும்னா முஸ்லிம் சாட்சிகளை தான் கொண்டு வரணும், யூதர்களை சாட்சியா பிளேஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி கொஞ்சம் டாக்ஸும் அதிகமா வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன், ஜூஸை கொஞ்சம் ஹெவியா டாக்ஸும் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் யூதர்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணவும் பட்டாங்க. யூதர்களுக்கு ஒரு பேட்ஜும் கொடுத்தாங்க. இஸ்லாமிய ராஜ்யங்கள்ல சில ராஜ்யங்கள் ஒரு எல்லோ கலர் பேட்ஜும் கொடுத்து, ஒரு துணியில எல்லோ கலர் பேட்ஜும் கொடுத்து அவங்கள பார்த்தா யூதர்கள் ஐடென்டிஃபை பண்றதுக்கு அந்த விஷயமும் நடந்தது. இது பார்த்தோம்னா ஜெர்மனியில் நடந்தது. ஜெர்மனிலையும் ஹிட்லர் அந்த விஷயத்தை பர்டிகுலரா பண்ணாரு. யூதர்களுக்கு ஒரு பேட்ஜ், இந்த ஸ்டார் ஷேப்ல ஒரு எல்லோ கலர் பேட்ஜை வந்து மாட்டி விட்டாங்க. அந்த பேட்ஜுக்கு நடுவுல ஜூன் ஜெர்மனில எழுதியிருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, இவங்களை பார்த்தா தெரியணும், ஜூஸ்ன்னு தெரியணும், டிஸ்கிரிமினேட் பண்றதான அந்த விஷயத்த அவர் பண்ணார். ஜெர்மனிலையும் பண்ணாங்க, ஜெர்மனி ஆக்குபை பண்ண மற்ற பகுதிகளையும் அதை பண்ணாங்க. மற்ற பகுதிகளில் வாழக்கூடிய ஜூஸுக்கும் அதை பண்ணாங்க. ஸோ இந்த விஷயங்கள் நடந்தது. ஸோ நீங்க ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம்னா மோஸ்ட்லி ஜூஸ் வந்து கிறிஸ்டியன்ஸ் கையில தான் ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், வலதுசாரிகள் இப்போதைக்கு அவங்க யூதர்களை சப்போர்ட் பண்ற மாதிரி தெரிந்தாலும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் போயாச்சுன்னா, ஒன்ஸ் முஸ்லிம்ஸ் அவங்க சைட் லைன் பண்ணிட்டு பவரை கம்ப்ளீட்டா கைப்பற்றிட்டாங்கன்னா 100% ஜூஸை டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கே பார்த்தீங்கன்னா, இங்க ஜெர்மனில இருக்கக்கூடிய இந்த AFD எல்லாம் சொன்னேன்ல, அங்க தலைமை தான் நாங்க ஜூஸோட ரொம்ப க்ளோஸா இருக்கும்னு சொல்லுவாங்களே தவிர, மெம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யூதர்களுக்கு தான் நிறைய பேசிட்டு தான் இருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய செகண்டரி லெவல் லீடர்ஸா இருக்கலாம், சில சின்ன சின்ன லீடர்ஸா இருக்கலாம், அவங்கலாம் தொடர்ந்து யூதர்களுக்கான விஷயங்களை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால இது கண்டினியூ ஆகாது. ஆனா இப்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு காலத்துல இந்த வலதுசாரி கட்சிகளை இஸ்ரேலே ஓரங்கட்டி தான் வச்சிருந்தாங்க. இப்ப இஸ்ரேலே அந்த கட்சிகளோட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறாங்க. இப்ப ரீசெண்டா இஸ்ரேல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இந்த AFD-யா இருக்கலாம், AFD-ல நேஷனல் ராலி பார்ட்டி, அப்புறம் வேற 1-2 கட்சிகளை இஸ்ரேலுக்கு இன்வைட் பண்ணாங்க ஒரு கான்ஃபரன்ஸுக்கு. யூரோப்ல இருக்கக்கூடிய இந்த ரைட் விங் பார்ட்டிஸ் ஹிஸ்டாரிக்கலா யூதர்களும் சரி இஸ்ரேலும் சரி இந்த கட்சியெல்லாம் சீண்டவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்கனாலதான் நமக்கு பிரச்சனை வந்தா இவங்கனாலதான் வரும்னு தெரியும். பட் இன்னைக்கு இஸ்ரேலி கவர்மெண்ட்டே அவங்களெல்லாம் இன்வைட் பண்றாங்க. ஒரு ப்ராபப்ளி ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி இந்த நியூஸ் ஒன்று வந்தது. அதுக்கான காரணமே என்னன்னா, இன்னைக்கு அவங்களுக்கு தெரியுது யூரோப் ஃபுல்லா எப்படியுமே வலதுசாரிகள் ஒரு பாயிண்ட்ல மேல ஏறி வந்துருவாங்க. ஸோ நம்ம அவங்களோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படின்ற பாயிண்ட்டை இப்ப இஸ்ரேல் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால வேற வழி இல்லாம இஸ்ரேல் இப்ப அவங்களோட அந்த லைன் ஆஃப் கம்யூனிகேஷனை ஓப்பன் பண்றாங்க. ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். பட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, போலரைசேஷன் ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது அப்படியே அந்த ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்டும் வாங்கல, டக் டக் டக்குன்னு நிறைய இடத்துக்கு அது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ மிடில் ஈஸ்ட்ல ஒரு மோதல் ஏற்படுது, அந்த மோதல் முஸ்லிம்ஸை போலரைஸ் பண்ணுது. அதோட இம்பாக்ட் பார்த்தோம்னா யூரோப்ல இருக்கு. யூரோப்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. இதெல்லாம் நடக்கும்போது யூரோப்ல இருக்கக்கூடிய ரைட் விங் போலரைஸ் ஆகிறாங்க. அப்புறம் யூதர்களும் பார்த்தீங்கன்னா அந்த ரைட் விங்கோட போய் சேர்றாங்க. இப்ப அந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ நான் எப்படி பாக்குறேன்னா, யூதர்கள் யூரோப்பியன் ரைட் விங்கை இப்ப சப்போர்ட் பண்றாங்கன்னா அது யூரோப்பியன் ரைட் விங்க்கு பெரிய பூஸ்ட் கொடுக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி யூதர்கள் பவர்ஃபுல்லான கம்யூனிட்டி, கையில் நிறைய பணம் வச்சிருக்கக்கூடிய கம்யூனிட்டி, மீடியால பெரிய பிரசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. ஸோ பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு எஃபெக்ட் அது கிரியேட் பண்ணுது பாருங்க. மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு இவெண்ட் வந்து குளோபலான ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துது பாருங்க. அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி, தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, எந்த கட்சி யாரோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற நிறைய செய்திகள், நிறைய யூகங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இந்த விஷயம் தொடர்பான நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஆஸ்திரேலியா இஷ்யூல கூட பார்க்கும்பொழுது சுட்ட 2 பேரும் ஒரு மதத்தை சார்ந்தவங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. டார்கெட் பண்ணி தான் அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூக்காக தான் இது நடந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்பொழுது வந்து துப்பாக்கி சூடு நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் போய் தடுக்கிறாரு, போல்டா போய் தடுக்கிறாரு. அவரும் சுடப்பட்ட யாரு சுட்டாங்களோ அதே மதத்தை சார்ந்தவங்க தான் இவரும். சுட்டவங்களும் ஒரு மதத்தை சார்ந்தவங்க தான், தடுத்தவரும் அதே மதத்தை சார்ந்தவங்க தான் அப்படின்றது இதுல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். அதான் எல்லா மதத்திலயும் எல்லாவங்களும் மோசமானவங்க இருப்பாங்க, நல்லவங்க எல்லாம் இருப்பாங்க. அப்படிதான். ஸோ நான் பார்த்தல அந்த காப்பாத்தினவர் சிரியன் நினைக்கிறேன். இந்த சுட்டவங்க எந்த நாட்டுக்காரங்க? சுட்டவங்க பாகிஸ்தானா? அந்த காப்பாத்தினவர் சிரியன். ஸோ அந்த வகையில் அவரு போய் காப்பாத்திருக்காரு. அவரு முன்னடியும் பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் குளோபலா ஒவ்வொரு ட்ரெண்ட் வரும். நம்ம சாதாரண மனிதர்கள் நம்ம இமோஷனலா உடனே இப்படி அப்படின்னு ஒரு சைட்ல சேராம இருக்கிறது நல்லது. நான் சொன்ன மாதிரி இந்த பொலிட்டிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு மேக்ரோ பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்க்கும்போது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். வேர்ல்டு பொலிட்டிக்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு காலத்துல ஜூஸை டார்கெட் பண்ணவங்க இன்னைக்கு ஜூஸை கொண்டாடுறாங்க, இன்னைக்கு ஜூஸை கொண்டாடுறவங்க நாளைக்கு டார்கெட் பண்ணுவாங்க.
ஸோ டார்கெட் பண்ணணும்னு நினைச்சிட்டாங்கன்னா ஏதாவது காரணங்களை கொண்டு வருவாங்க. இவங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு ஏதாவது காரணங்களை கொண்டு வருவாங்க. ஸோ அதே தான் இப்போ ஒரு மதத்தை ஹேட் பண்ணணும்னு நினைச்சிட்டாங்கன்னா எதையாவது காரணங்களை கொண்டு வருவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம அந்த மாதிரியான இதுக்குள்ள நம்ம போகக்கூடாது. நம்ம கையில கிடையாது. நம்ம ஒரு ஸ்டாண்ட் இருந்தாலும் உலகம் அது பாட்டுக்கு ஒரு டைரக்ஷன்ல தான் போகும். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நம்மளோட அந்த சானிட்டி இருக்குல்ல, அதை ஓரளவுக்கு ப்ரிசர்வ் பண்ணிக்கிறது பெட்டர். எக்ஸ்ட்ரீமா ஒரு சைட்ல போகாம இருக்கிறது பெட்டர். பட் அன்பார்ச்சுனேட்லி இப்ப நம்ம வாழக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப ஒரு போலரைஸ்டான ஒரு சூழலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாரும் எக்ஸ்ட்ரீம்ஸா போய்கிட்டு இருக்காங்க. ஒரு சைட்ல ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், இன்னொரு சைட்ல லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இப்ப ஜூஸுக்கு யாரால பாதிப்பு வருதுன்னு பேசும்போது ஆன்டி டெஃபமேஷன் லீக் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னு ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கிட்ட இருந்து வருது, இன்னொன்னு லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கிட்ட இருந்து வருது, அப்புறம் முஸ்லீம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருந்து வருதுன்றாங்க. ஸோ எல்லாமே இந்த எக்ஸ்ட்ரீம் ஐடியாஸை கையில் எடுக்கிறவங்க எல்லாம் யூதர்களுக்கு எதிராக செயல்படுறாங்கன்றாங்க. ஸோ நீங்க ஒன்ஸ் எந்த ஐடியாலஜியா இருந்தாலும் எக்ஸ்ட்ரீமா நீங்க போகும்போது இன்னொருத்தனை அட்டாக் பண்ணும், கஷ்டப்படுத்தணும், அவனுக்கு எதிராக ஏதாவது பண்ணுன்ற இடத்துக்கு போறீங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகாம இருக்கிறது பெட்டர். எக்ஸ்ட்ரீமா நம்ம போகும்போது நம்ம அடுத்தவங்களை டேமேஜ் பண்ண மாட்டோம், நம்மளே நம்ம தான் டேமேஜ் பண்ணிப்போம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது நம்ம எக்ஸ்ட்ரீமா போனோம்னா யூதர்களை ஃபுல்லா காலி பண்ணிடலாம், முஸ்லிம்ஸை ஃபுல்லா காலி பண்ணிடலாம் நினைச்சுப்போம். நம்மளை தான் டேமேஜ் பண்ணுவோம். அந்த 2 பேரும் அங்க சுட்டானுங்கல்ல, கடைசியில் அவனு தானே செத்தானுங்க. ஆனா அவனுக்கு என்னமோ பெரிய ஒரு விஷயம் பண்ண போறோம்னு நினைச்சுதான் அவங்க பண்ணிருப்பாங்க. நம்ம ஏதோ பெரிய சேவை ஆட்டிட்டு இருக்கோம்னு நினைச்சுதான் பண்ணிருப்பாங்க. பட் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யூதர்கள் அங்கதான் இருக்க போறாங்க, கிறிஸ்டியன்ஸ் இங்க தான் இருக்க போறாங்க, முஸ்லிம்ஸ் இங்க தான் இருக்க போறாங்க. பொலிட்டிக்கலா தான் என்ன பண்ணணும். ஆமா, பொலிட்டிக்கலா நீங்க என்ன பண்ணுமோ அதை பண்ணலாம். அது அஃப்கோர்ஸ் இப்ப நீங்க முஸ்லிம்ஸால யூரோப்ல நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு நினைச்சீங்கன்னா பொலிட்டிக்கலா நீங்க டிசிஷன் எடுங்க. இந்தியன்ஸால பிரச்சனை வருதுன்னு நினைச்சீங்கன்னா டிசிஷன் எடுங்க. நான் அதெல்லாம் எப்பவுமே சொல்லுவேன், அது அவன் நாடு, பிடிச்ச விஷயங்கள் பண்ணலாம். உள்ள விடணும்னா உள்ள விடலாம், வெளியே ஏற்றணும்னா ஏற்றலாம், இல்ல உள்ள வரக்கூடாதுன்னா ஸ்டாப் பண்ணிடலாம். அதெல்லாம் தாராளமா பண்ணலாம். ஆனா அதை விட்டுட்டு இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டீஸ்ல போகும்போது டேஞ்சர் தான். ஸோ நம்மளும் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் கேம்ஸ்ல போய் மாட்டிக்க கூடாது. நிறைய விஷயங்களை மூணு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.